எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பங்குனி மாதமானது பிறந்துருச்சு. இந்த பங்குனி மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும், இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் என்னென்ன தேதியில் வருது அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேயில் தந்திருக்கேன். மறக்காமல் எல்லாரும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போயிடலாம். மங்களங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுறது பங்குனி மாதம்தான். புராணத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மங்கள காரியங்களும் இந்த பங்குனி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே நடந்திருக்கு. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செஞ்சுக்கிட்டது பங்குனி மாதத்தில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்கு. இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்கள் கூட நமக்கு சிறந்த பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தானங்கள் பார்த்திங்கன்னா நம்ம 1000 பசுக்களை தானம் செஞ்ச புண்ணியத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி மாதத்தில் முறையாக நம்ம தெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், அதாவது திருமணத்தடை, காரியத்தடை அப்படின்னு எந்த மாதிரியான தடைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும். நம்மளை வெற்றி கண்டிப்பாக தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகமும் கூட. அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்டதும் இந்த பங்குனி மாதத்தில் தான் அப்படின்னுமே புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்குமான இடத்தை திருவரங்கம் அப்படின்னு அமைச்சு திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்தல புராணமும் கூட. சிவனாருக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதும் இந்த பங்குனி மாதம் தான். அரங்கனை போற்றக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது இந்த பங்குனி மாதம் தான். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் என்னென்ன தேதியில் வருது அப்படிங்கிறது நான் டிஸ்பிளேயில் தந்திருக்கேன். மறக்காமல் எல்லாரும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நான் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள், அடுத்தது முக்கியமான விசேஷங்கள், அடுத்தது தந்திருக்கிறது சுப முகூர்த்த நாட்கள், அதுக்கு அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா அஷ்டமி, நவமி, கரி நாட்கள். இது எல்லாத்தையும் வரிசையாக தந்திருக்கேன். மறக்காமல் எல்லாரும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம பங்குனி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது. இந்த நாளில் தான் முருகப்பெருமான விரதம் இருந்து ஏராளமானோர் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி காவடி எடுக்கிறது, பால்குடம் எடுத்தும் வழிபாடு செய்கிறதும் உண்டு. பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருகனை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியமானது கைகூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட. அதே மாதிரி பங்குனி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி, அதாவது அதை விஜயா ஏகாதசி அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த ஏகாதசியில் நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நீங்கும். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி, அதாவது விஜயா ஏகாதசியில் பெருமாளை தரிசனம் செஞ்சு துளசி மாலை சாத்தி நம்ம வழிபாடு செய்கிறப்ப பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும். நம்ம பெருமாள் கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு போய் ராவணனோட போரிட்டு சீதையை எப்படி மீட்கிறது அப்படின்னு ராமர் ரொம்ப சிந்தனையில் இருந்தார். அப்போ முனிவர் ஒருத்தர் வந்து ராமர்கிட்ட இந்த விஜயா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க சொல்லி சொன்னார். அதன்படி விரதமும் இருந்து சீதையை மீட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி, அதாவது விஜயா ஏகாதசி. இந்த விஜயா ஏகாதசி நாளில் வாழை இலையில் 7 விதமான தானியங்களை ஒன்றுக்கு மேலே ஒன்றா பரப்பிக்கணும். இதில் எள்ளை மட்டும் சேர்க்கக்கூடாது. அது கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எள்ளை மட்டும் சேர்க்கக்கூடாது. அதை தவிர வேறு எந்த தானியமாக இருந்தாலும் பரவாயில்ல, 7 விதமான தானியங்களை எடுத்து ஒரு வாழை இலைக்கு மேலே பரப்பிக்கணும். அதுக்கு மேலே ஒரு கலசத்தை வச்சு அதில் திருமாலோட திருவடியை வரைஞ்சி வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதை கடைபிடிக்கிறது மூலியமாக குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமும் கூட. மறுநாள் தூவாதசி அன்னைக்கு யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது.
அதோட நம்ம கலசம் வச்சு வழிபாடு செஞ்சோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையும் ஆச்சாரியருக்கு வழங்குறது ரொம்ப நல்லது. இதை நம்ம செய்கிறது மூலயமா சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பங்குனி மாதத்தில் குருவாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிவகுருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை மனசார வழிபாடு செய்கிறது மூலயமா நமக்கு நல்ல பலன்களானது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பங்குனி மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் என்னென்ன தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி வீடியோஸை வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.